ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களும் இளைஞர்களும் சமூக வலைதளங்கள் மூலம் ஒருங்கிணைந்து புதுக்கோட்டையில் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இது பற்றி அங்கிருக்கும் செய்தியாளர் சிவசக்திவேலிடம் கேட்கலாம். சிவசக்திவேல், காலை 7 மணி அளவில் இந்த உண்ணாவிரதம் போராட்டமானது தொடங்குச்சு. தற்போது நேரம் செல்ல செல்ல எத்தனை பேர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, எத்தனை பேர் களத்தில் இருக்காங்க? இப்போ காலையில் 7 மணிக்கு தொடங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டமானது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இன்று மாலை 5 மணி வரை நடைபெற உள்ள இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ந்து இளைஞர்கள் பட்டாளத்துடன் தன்னெழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மாவட்ட அளவில் மாநில அளவில் உள்ள தலைவர்களும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறதை காணப்படுகின்றது. ஏராளமான இளைஞர்கள், அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் இருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட இளைஞர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது அதிக அளவில் காணப்படுகின்றது. தொடர்ந்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தெரிவித்து வர்றாங்க. அது ஒரு பகுதி இருந்தாலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இந்த பகுதியை சார்ந்த இயக்குனர் பாண்டியராஜன் நம்மிடையே இருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். சார், இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பு மத்திய அரசு அறிவித்த இந்த இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ஒரு இயக்குனராக இங்கே வரல. என்னுடைய சொந்த ஒரு புதுக்கோட்டை, என்னுடைய மண்ணில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். புதுக்கோட்டை அப்படிங்கிறது ஒரு வானம் பார்த்த பூமி, ஒரு கந்தக பூமின்னு சொல்லலாம். இங்கே விவசாயம் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு இது. என்னென்னா, பெரிய ஆற்று பாசனம் கிடையாது. இருக்கிற கிணத்து பாசனையும் போர் பாசனத்தை வச்சு தான் நம்ம இங்கே விவசாயம் பண்ணோம். இங்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சவாலான அதுதான் விவசாயம் பண்ணுறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விவசாயம் இங்கே எந்த கவர்மெண்ட் எந்தவித மக்களுக்கு எந்த வித வாழ்வாதாரமான மற்ற பிசினஸ் எதையுமே ஓப்பன் பண்ணி விடல. இங்க விவசாயம் பண்ணி தான் பிழைக்கணுங்கிற நிலைமை தான். அப்படிப்பட்ட விவசாய குடும்பங்கள் உள்ள ஒரு இதில் கொண்டாந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை போட்டிருக்காங்க மோடி ஐயா அவர்கள். அவரை ஒரு சர்வதேச இதில் சொல்லியிருக்காரு, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்தியாவில் கொண்டாந்து இது பண்றது, மற்ற வெளிநாட்டு எல்லாருமே இங்க உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் வேணாலும் சொல்லுங்க, நாங்க கையை காமிக்க அந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணிச்சு தர்றோம். இதுல என்னுடைய லட்சியங்கள் அது ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படிப்பட்ட லட்சியம் அப்படின்னு எனக்கு தெரியல. இங்க விவசாயம் பண்றதே, இன்னைக்கு விவசாயம் இருக்கிறதே ஒரு சவாலான போராட்டமான ஒரு விஷயமா இருக்கும்போது இப்படி ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டம் மூலமா விவசாயத்தை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இது வீரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப நான் எப்படி விவசாயம் பண்ணி இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கோபமும் அந்த ஆதங்கமும் தான் நான் இங்கே வர்றதுக்கு காரணம். மற்ற எந்த இயக்குனர் இந்த இடத்துல வரணும், பப்ளிசிட்டி தேடணும் அப்படிங்கிறதும் கிடையாது. என்னுடைய குடும்பம் விவசாய குடும்பம். நானே இயக்குனர் ஆகி சினிமாவிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணில் தான் விவசாயம் பண்ண போறேன். அப்படிப்பட்ட என் மண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக இந்த மண்ணுக்கான குரலா நான் இந்த இளைஞர்களா மக்களோட மக்களை உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். தொடர்ந்து பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் நடத்திய போராட்டத்திற்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க. அதே போல் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் நேரில் கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நடிகர் கமலஹாசன் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த போராட்டம், மாணவர்களின் போராட்டம் அதிக அளவில் தன்னெழுச்சி பெற்று மாவட்டத்தில் பல இடங்களில் நடக்கின்றது, அண்டை மாவட்டங்களில் நடக்கின்றது, சென்னையில் நடக்கின்றது. இது குறித்து மாணவர்கள் போராட்டம் எந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு கிடைத்த வெற்றியாக இதுலேயும் கிடைக்கும்? கண்டிப்பா நீங்க இப்ப ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இளைஞர்கள் மாணவர்கள் அப்படின்னா இப்போதைக்கு போன்ல இருப்பாங்க, வாட்ஸ்அப்ல இருக்காங்க, ஃபேஸ்புக்ல இருக்காங்க, ட்விட்டர்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் தான், ஒரு கருத்து தான் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனா அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில கூட சும்மா ஜாலியா கொண்டாட்டம் போறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எந்த அளவுக்கு பெரிய விதமான ஒரு சட்டத்தையே ஏற்ற அளவுக்கு மாணவர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கண்கூட பார்த்திருக்கோம். இப்பவும் இந்த பிரச்சனைக்காக இளைஞர்களும் மாணவர்களும் இங்க பாத்தீங்கன்னா அதிகமா இளைஞர்கள் மாணவர்கள் தான் சூழ்ந்திருக்காங்க. ஜல்லிக்கட்டு எவ்வளவு பெரிய நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய பாரம்பரியத்தை அழிக்கிறதுக்காக அந்த திட்டம் மூலமா எப்படி மீட்டெடுத்தோமோ அதே மாதிரி நம்மளுடைய விவசாயத்தை, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்த இளைஞர்களும் பொதுமக்களும் சேர்ந்து கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான எல்லா இதுவுமே உங்களோட உட்காந்து பேசும்போது ஆதங்கம் தெரியுது, இளைஞர்களுடைய கோபம் தெரியுது. கண்டிப்பா இந்த போராட்டம் கண்டிப்பா சக்சஸ்ல போய் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இந்த போராட்டத்தில் இன்னொரு இளைஞர் ஒருத்தர் பங்கேற்றிருக்கின்றார். அவரிடம் இது குறித்து கருத்து கேட்போம். சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அமைப்பாளர்கள் எந்தெந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க, இந்த போராட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பங்கேற்றீங்க, இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது? நாங்கள்
புதுக்கோட்டை மாவட்டம் உரிமை மீட்பு குழு உறுப்பினர் நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நாங்கள் தான் வந்து முன்னெடுத்து இங்கே இதே திடலில் நடத்தினோம். இது மீண்டும் ஒரு இளைஞர்களுக்கான எழுச்சி போராட்டம்னு சொல்லலாம். இப்போ வந்து மீத்தேன் திட்டம் மாதிரி இப்போ ஹைட்ரோ கார்பன் சொல்லி நெடுவாசலை பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை வந்து முழுமையாக எதிர்த்து வாடிவாசல் திறக்கும் வரை எப்படி வீடு வாசல் மிதிக்க மாட்டோன்னு இருந்தோமோ அது மாதிரி நெடுவாசல் மூடும் வரை விரைவில் வீடு வாசல் செல்லப் போவதில்லைன்னு தொடர் போராட்டத்தை அறிவிப்போம் என்பதை உங்கள் ஊடகம் வாயிலாக நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பார்த்தோம்னா புதுக்கோட்டை திலகத்திடலில் மட்டுமில்லாது உண்ணாவிரத போராட்டம் புதுக்கோட்டை சிறைச்சாலையிலும் சுமார் 150 சிறை கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது தகவல் வெளியாகி வந்துள்ளது. உரிமை மீட்பு குழுவினர் இந்த போராட்டத்திற்கு தங்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தமிழக அரசை வன்மையாக கண்டித்ததாக கூறி காவல்துறையினரால் 5 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் புதுக்கோட்டை கிளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுக்கு ஆதரவாக புதுக்கோட்டை மாவட்ட கிளை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய 150 கைதிகளும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. இப்போ வந்து புதுக்கோட்டை கடை வீதிகள் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியில் விளைநிலங்களில் நடந்து வந்த உண்ணாவிரத போராட்டத்தை விட சிறை கைதிகளும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது இவர்களின் போராட்டத்தை இன்னும் வலுப்பெற வைப்பதாகவே இருக்கின்றது. சிவரஞ்சனி. சிவசக்திவேல், தற்போது இயக்குனர் பாண்டிராஜ் குறிப்பிட்டது போல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தினா விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படும்ன்ற விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு வரத்துக்கு போராட்டக்காரர்கள் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க? உடனடியாக இந்த திட்டத்தை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும், தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க வேண்டும். இந்த திட்டமானது சுமார் புதுக்கோட்டை மாவட்டத்தை மட்டும் பாதிக்கக்கூடிய திட்டம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே பாலைவனமாக்கக்கூடிய திட்டமாகும். பசுமை வளம் பாலைவனம் ஆகக்கூடாது, அதை ஒருபோதும் தாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதை வந்து மத்திய அரசுக்கு நாங்கள் உணர்த்தக்கூடிய வகையில் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து பல கட்டங்களில் தெரிவித்து வருகின்றோம். ஆனால் கடந்த ஒரு வார காலமாக நாங்கள் போராட்டத்தை நடத்தி வந்தாலும் நேற்றைய தினம் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று தங்களுடைய தகவலை முதல்கட்ட கருத்தை பதிவு செஞ்சாங்க. அதில் அவங்க என்ன தெரிவித்திருந்தாங்கன்னாக்கா, தமிழக அரசு சார்பில் நாளை தமிழக முதல்வர் பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து தங்களுடைய எதிர்ப்பு குரலை கருத்துக்களை தெரிவிக்க இருப்பதாகவும் அதன் மூலம் அப்படி வெளிக்காட்டும் வகையில் தங்களுடைய இந்த போராட்டம் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படும். மீத்தேன் திட்டத்திற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை எரிவாயு திட்டத்தை தமிழக அரசும் அனுமதிக்காது என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக விஜயபாஸ்கர் தன்னுடைய கருத்துரையில் தெரிவித்தார். இருப்பினும் அந்த போராட்டத்திற்கு அவர்களுடைய கருத்துக்களுக்கு இவர்கள் வந்து முக்கியத்துவம் ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தாலும் இதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிகின்றது. நாளைய தினம் பிரதமரை சந்தித்து முதல்வர் தன்னுடைய அழுத்தம் கொடுத்து அதற்கு அவர்கள் கொடுக்கும் விடையின் பின்னரே இந்த போராட்டம் முடிவு கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது. சிவரஞ்சனி. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து நீங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிவசக்திவேல்.